Global Talk. அன்புள்ள எமது குளோபல் நேயர்களுக்கு ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. தற்போது விசேட சில செய்திகளோடு ஒன்றிணைவோம். மத்திய கிழக்கில் பெரும் பதட்டம். ஈரானை எதிர்த்து நிற்கும் இஸ்ரேல் அமெரிக்கா இடையிலான முக்கியமான செய்திகள் வெளிவந்துள்ளது. இஸ்ரேல் ராக்கெட் ஏவுகணை தாக்குதல் செய்துவிட்டது. ஈரான் மீது தாக்குதல் செய்யப்பட்டதை இஸ்ரேலும் உத்தியோகபூர்வமாக அறிவித்துவிட்டது. இதனைத் தொடர்ந்து இஸ்ரேலுடைய வான்பரப்பு மூடப்பட்டுள்ளது. மேலும் இன்னும் சில நிமிடங்களில் ஈரானின் ஏவுகணைகள் இஸ்ரேலில் தர இறங்கும் என செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கும் வேளையில் பல இஸ்ரேலிய விமானங்கள் தற்போது சிரியா ஊடாக ஈரானை நோக்கி பறந்து செல்வதாகவும் செய்திகள் கிடைக்கின்றது. அதேவேளை தற்போது இன்னொரு செய்தி வருகின்றது. ஈரானுடைய உயர் நீதிமன்ற தலைவர் ஹுசைன் மொஹசெனி என்பவர் கொல்லப்பட்டு விட்டார் என்று டொனால்ட் ட்ரம்புடைய சமூக வலைதள பக்கத்தில் செய்திகள் இடப்பட்டிருக்கின்றது. இருந்தாலும் இன்னும் பிபிசி, அல் ஜசீரா, ரைட்டர் போன்ற செய்திகள் இதனை இன்னும் வெளியிடவில்லை. அதேவேளை ஈரானுடைய உச்ச தலைவர் கொமைனி அவர்களுடைய அலுவலகத்தை இஸ்ரேல் ஏவுகணை தாக்குதல் மூலம் சிதைத்துள்ளதாகவும் செய்தி கிடைக்கின்றது. இருந்தாலும் ஆயத்துல்லா கொமைனி பாதுகாப்பாக உள்ளார் என்ற செய்தி வந்து கொண்டிருக்கின்றது. இதுவரை ஈரானில் தாக்குதலுக்கு உள்ளான இடங்கள் என்று சொன்னால் கிடைக்கப்பட்ட தகவல் அடிப்படையில் ஈரானிய புலனாய்வு அமைச்சகம் மற்றும் ஈரானிய பாதுகாப்பு அமைச்சகம் மற்றும் உச்ச தலைவர் ஆயத்துல்லா கொமைனி அவர்களுடைய அலுவலகம் மற்றும் ஈரானிய அணுசக்தி அமைப்பு மற்றும் பர்சீன் இராணுவ வசதிகள் அமைப்பு என்ற கட்டிடத்தின் மீதும் தாக்குதல் நடத்தியுள்ளதாகவே செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றது. சகோதரர்களே, வேகமான செய்தி வெளிவந்து கொண்டிருப்பதால் அவற்றை எம்மால் வேகமாக தொடர்ந்து தர முடியாது. என்றளவு அவ்வப்போது முயற்சி செய்கின்றேன். அதேவேளை தற்போது ஈரானுடைய மிக் 29 ஜெட் விமானங்கள் தற்போது தெஹ்ரானில் உலாவரும் காட்சியில் காட்டப்படுகின்றது. மேலும் இஸ்ரேலில் தற்போது அநேக பகுதிகளில் அலாரம் சத்தம் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. அது மாத்திரமில்லாமல் ஓமான் மற்றும் ஜோர்டானிலும் இந்த அலாரம் சைரன்கள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது என்ற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கின்றது. இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்ட இந்த நேரத்தில் லெபனானின் பிரதமர் ஒரு முஸ்லிம் ஜனாதிபதி தான் அங்கு ஒரு கிறிஸ்தவராக காணப்படுகிறார். இந்த லெபனானின் பிரதமர் தற்போது இவ்வாறு அறிவித்திருக்கின்றார். அதாவது லெபனானை ஆபத்துக்கு உள்ளாக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் ஹெஸ்புல்லாக்கள் ஈடுபடக்கூடாது, அதனை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று பிரதமர் நவாப் சலாம் ஹெஸ்புல்லாவுக்கு எச்சரிக்கை விடுக்கும் வகையில் குறிப்பிட்டுள்ளார். கடைசி நேரத்தில் அவர் கூட பயந்து விட்டார். ஹெஸ்புல்லாக்கள் தொடர்ந்து குறிப்பிட்டுக் கொண்டிருந்தது, ஈரான் மீது அதிரடி தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டால் நாங்கள் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துவோம் என்று அறிவித்திருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். இந்த வகையிலே தற்போது இஸ்ரேல் ஈரானுடைய ஏவுகணை சேமிப்பு இடங்கள், ஏவுகணை உற்பத்தி நிலையங்கள் மற்றும் ஏவுகணை ஏவும் லான்ச் பண்ணும் இடங்கள் போன்றவற்றை சடுதியாக அளிப்பதற்கு இஸ்ரேலுடைய விமானங்கள் ஈரானுக்குள் வந்து கொண்டிருப்பதாகவும், மறுபுறம் அமெரிக்க படைகள் ஈரானுடைய அணுசக்தி திட்டங்கள் மற்றும் இஸ்லாமிய புரட்சிகர காவற்படை தொடர்பான இடங்கள், அவை மாத்திரமில்லாமல் ஈரான் அரசாங்கத்தின் முக்கிய உட்கட்டமைப்புகளை அளிப்பதில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது என்ற செய்திகள் வெளிவந்த வண்ணம் உள்ளது. அதேவேளை தற்போது ட்ரூத் சோசியல் சமூக வலைதள பக்கத்தில் ஈரான் மீதான தாக்குதலில் அமெரிக்கா ஈடுபட்டுள்ளதாக உறுதி செய்துள்ள செய்தியும் காண கிடைக்கின்றது. இதேவேளை தற்போது இன்னொரு செய்தி கிடைக்கின்றது. ஈரானின் முதற்கட்ட 30 கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஃபயர் வேவ் ஏவுகணைகள் தற்போது இஸ்ரேலை நோக்கி பாய்ந்துள்ளதாக செய்திகள் கிடைக்கின்றது. அங்குள்ள சேத விவரங்களை நிச்சயமாக இவர்கள் விரைவில் வெளியிட மாட்டார்கள். இன்னொரு செய்தி வருகின்றது. டஜன் கணக்கான ராக்கெட்டுகள் இஸ்ரேலை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. இன்னொரு செய்தி கிடைக்கின்றது. ஈரானுக்குள் நுழைவதற்காக முயன்ற அமெரிக்காவுடைய 7 ரகசிய டெல்டா படையினர் பலியாகிவிட்டார்கள் என்ற ஒரு செய்தியும் கிடைக்கின்றது. உங்களுக்கு தெரியும், டெல்டா படையினர் என்பது அமெரிக்காவுடைய ரகசிய உளவு பிரிவு. இவர்கள் தான் வெனிசுலாவுக்குள் இறங்கி நிக்கோலஸ் மதுரோவை தூக்கி கொண்டு வந்தவர்கள். இவர்கள் ஈரானுக்குள் நுழைந்திருக்கலாம். இதற்கு முன்னாலும் சில செய்திகள் வந்தது, டெல்டா படையினர் ஈரானுக்குள் இறங்குவதற்காக தயார் நிலையில் இருக்கின்றார்கள் என்று. இந்த வகையில் இந்த செய்தி, அதாவது டெல்டா படையினர் உயிரிழந்துள்ளார்கள் என்ற செய்தி ஓரளவு உண்மையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் உள்ளது. பொறுத்திருந்து பார்ப்போம். அதேவேளை இன்னொரு செய்தி வருகின்றது. ஹைஃபாவில், அதாவது இஸ்ரேலுடைய முக்கிய நகரமான ஹைஃபாவில் ஈரானிய ராக்கெட் விழுந்து வெடித்துள்ளது. 2 வந்ததாகவும் அவற்றில் 1 தடுக்கப்பட்டதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. அதேவேளை தற்போது ஈரானின் அதிபர் பாதுகாப்பான பதுங்கு குழியை நோக்கி அனுப்பப்பட்டுள்ளார். அவர் பாதுகாப்பாக இருப்பதாகவே குறிப்பிடப்படுகிறது. ஈரானுடைய ஜனாதிபதி மாளிகைக்கு அருகே இஸ்ரேல் அமெரிக்காவுடைய ஏவுகணைகள் விழுந்ததால் அதிபரின் நிலை பெரும் கவலைக்கிடமாக இருக்கின்றது என்று செய்திகள் வெளியானதாம். ஆனால் அவர் பாதுகாப்பாகவே இருக்கின்றார் என்ற செய்தியை ஈரான் வெளியிட்டுள்ளது. போர் சூழல் தொடர்பாக ஈரானிய ஜனாதிபதி பெஷக்ஷியன் தனது பாதுகாப்பு ராணுவ அதிகாரிகளோடு ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றது. அதேவேளை இன்னொரு செய்தி, பாரசீக வளைகுடாவுக்கு அருகாமையில் உள்ள ஈரானின் சபஹார் நகரத்தின் மீது
இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளதாக மேகர் செய்தி நிறுவனம் தற்போது செய்தியை வெளியிட்டுள்ளது. இவ்வாறு இருக்கும்போது ஈரான் இன்னும் சில ஏவுகணைகளை மத்திய இஸ்ரேல் மீது ஏவியுள்ளதாகவும் செய்திகள் வெளியாகின்றது. இதேவேளை சன் டிவி தற்போது செய்தி வெளியிட்டுள்ளது. ஈரானை நோக்கி கூடுதல் ஏவுகணைகளை ஏவியுள்ளதாக இஸ்ரேல் அமைச்சகம் தற்போது செய்தி வெளியிட்டுள்ளதாகவும், மறு அறிவித்தல் வரும் வரை இஸ்ரேலியர்கள் யாரும் வெளியே வர வேண்டாம் எனவும் இஸ்ரேல் தங்களது நாட்டு மக்களுக்கு செய்தியை அறிவித்துள்ளதாக சன் டிவி செய்தியை வெளியிடுகிறது. அதனைத் தொடர்ந்து இன்னொரு செய்தி வந்து கொண்டிருக்கின்றது. இஸ்ரேல் மீதான ஃபத்தாஹ் கைபர் ஏவுகணையை ஈரான் தற்போது ஏவுவதற்கான தயாரான நிலையில் உள்ளது. இது பெரும் சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய ஏவுகணை என்று குறிப்பிடப்படுகின்றது. அடுத்தது இஸ்ரேலிய அமெரிக்க படைகள் ஈரானிய அரசியல் மற்றும் ராணுவ தலைமையகம் மீது நடத்திய வான்வழி தாக்குதலில் அந்த அமைச்சகத்தில் இருந்த பிரிகேடியர் ஜெனரல் அசீஸ் நசிர் சாதோ உயிரிழந்திருக்கலாம் என்ற ஒரு செய்தியும் வெளிவந்து கொண்டிருக்கின்றது. அடுத்தது தற்போது ஈரானின் பல போர் விமானங்கள் தெஹ்ரான் வான்பரப்பில் பறந்து கொண்டிருக்கின்றது. காரணம், இஸ்ரேலிய F-35 விமானங்கள் ஈரானை நோக்கி வந்து கொண்டிருப்பதாக செய்தி கிடைத்ததை அடுத்து ஈரானிய போர் விமானங்கள் தெஹ்ரான் நகரத்தின் மீது பறந்து கொண்டிருக்கும் காட்சியும் காட்டப்படுகிறது. தற்போது இஸ்ரேல் பக்கத்திலிருந்து ஒரு செய்தி வருகிறது. இஸ்ரேலை நோக்கி கூடுதலான ஏவுகணைகள் தற்போது வந்து கொண்டிருப்பதாகவும், அதாவது ஈரானிலிருந்து வந்து கொண்டிருப்பதாகவும், அதனால் வடக்கு இஸ்ரேல் மற்றும் மத்திய இஸ்ரேல் பகுதியில் காணப்படக்கூடிய பிரதேசங்களில் தொடர்ந்து சைரன் ஒலிகள் கேட்டுக்கொண்ட வண்ணமே உள்ளதாக N12 செய்தி நிறுவனம் தற்போது செய்தி வெளியிடுகிறது. இதேவேளை இன்னொரு செய்தி வருகிறது. ஈரானின் உயர்மட்ட அதிகாரி ஒருவர் அல் ஜசீரா செய்தி நிறுவனத்துக்கு கீழ்வருமாறு குறிப்பிட்டுள்ளார். இனி நடக்கப் போகும் விளைவுகளுக்கு தயாராக இருக்குமாறு இஸ்ரேலுக்கு நாங்கள் தெளிவாக கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். ஈரானுடைய பதிலடி மிகவும் தெளிவானதாகவும் வெளிப்படையாக இருக்கும் என்றும், இதில் எவ்வித எல்லை கட்டுப்பாடுகளும் ரெட் லைனும் இருக்காது என்றும் அல் ஜசீராவுக்கு அவர் பேட்டியளித்துள்ளதாக செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றது. மேலும் சில செய்திகள், அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டு தாக்குதலில் முதலாவது தோல்வியடைந்துள்ளது. அதாவது ஈரானிய ஜனாதிபதி மற்றும் ஆயத்துல்லா கொமைனி அவர்களை இலக்கு வைத்து திடீர் தாக்குதலை ஆரம்பித்த போதும் இஸ்ரேலும் அமெரிக்காவும் தோல்வியை கண்டுள்ளார்கள் என்ற ஒரு செய்தியும் கிடைக்கின்றது. இதற்கங்கால அமெரிக்காவில் இருக்கிற ரொசா பஹலவி, அதாவது ஈரானுடைய எதிர்கால ஜனாதிபதி ஆட்சியாளர், ஒரு செய்தி வெளியிட்டுள்ளார். அதாவது ஈரானின் துணிச்சலான மக்களுக்கு அமெரிக்கா ஜனாதிபதி வாக்களித்த உதவி இப்போது வந்து கொண்டிருக்கின்றது. இது ஒரு மனிதாபிமான தலையீடு. இதன் இலக்கு இஸ்லாமிய குடியரசு, அதன் அடக்குமுறைக்கு முற்றுப்புள்ளி வைப்பது. ஈரான் என்பது ஒரு தேசம் அல்ல. இருப்பினும் இந்த உதவி இறுதி வெற்றி இன்னும் நம்மால் அடையப்படட்டும். நான் சரியான நேரத்தில் உங்களுக்கு தகவல் தெரிவிப்பேன். எனவே நீங்கள் இறுதி நடவடிக்கைகளுக்காக மக்கள் வீதிகளுக்கு வாருங்கள் என்று இந்த ரிசா பஹ்லவி அமெரிக்காவில் இருந்து கொண்டு ஈரானிய மக்களுக்கு செய்தியை வெளியிட்டதும் காணக்கூடியதாக உள்ளது. இதனைத் தொடர்ந்து இன்னொரு செய்தி கிடைக்கின்றது. ஈரானிய இஸ்லாமிய குடியரசின் முதல் ராக்கெட் மற்றும் ட்ரோன் அலைகள் பெரிய அளவில் இஸ்ரேலை நோக்கி ஏவப்பட்டுள்ளது என்ற செய்தியும் வெளிவருகிறது. அதனைத் தொடர்ந்து இன்னொரு காட்சி வருகின்றது. ஈரானின் தலைநகரான டெஹ்ரான் மீது அமெரிக்க கடற்படைகள் ஏவியுள்ள டொமஹாக் குரூஸ் ஏவுகணை இப்போது பறந்து செல்லும் காட்சியும் பொதுமக்கள் காணொலியாக பதிவு செய்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து ஈரானுடைய இஸ்பஹான் நகரில் மிகப்பெரிய வெடி சத்தம் கேட்டதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றது. இஸ்பஹான் நகரில் ஈரானின் மிக முக்கியமான அணுசக்தி தொழில்நுட்ப மையங்கள் உள்ளது. அது மாத்திரமில்லாமல் முக்கியமான ராணுவ விமான தளங்களும் அமைந்துள்ளது என்பது இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். அதனைத் தொடர்ந்து இன்னொரு செய்தி, யெமனிலிருந்து பாலிஸ்டிக் ஏவுகணைகள் சில, அதாவது ஹவுதிகள் இஸ்ரேலை நோக்கி ஏவி உள்ளதாகவும், இந்த ஹவுதிகளும் தற்போது இந்த மோதலில் இணைந்து கொள்வதாக, அதாவது ஈரானோடு இணைந்து கொள்வதாகவும் செய்திகள் வெளிவருகின்றது. இதனைத் தொடர்ந்து தற்போது இன்னொரு செய்தியை பார்க்க கிடைக்கின்றது. ஈரான் தனது சக்தி வாய்ந்த நவீன பாலிஸ்டிக் ரக ஏவுகணைகளை இஸ்ரேல் மீது வீச ஆரம்பித்துள்ளது. நவீன மின்னணு யுத்தத்தை நோக்கி செல்வதால் சேதம் கடந்த காலத்தை விட பல மடங்காக இருக்கலாம் என குறிப்பிடப்படுகிறது. அதாவது இரண்டு பக்கமும் பல மடங்காக இருக்கலாம் என குறிப்பிடப்படுகின்றது. இதனைத் தொடர்ந்து இஸ்ரேல் பிரதமர் தற்போது ஊடகங்களுக்கு பேசுகிறார். ஈரான் அச்சுறுத்தலை ஒழிக்க இஸ்ரேல் அமெரிக்கா கூட்டு ராணுவ நடவடிக்கை அதிரடியாக ஆரம்பித்துள்ளதாக பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அறிவிப்பதாகவும் செய்தி வருகிறது. இதனைத் தொடர்ந்து இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் கூட்டு ராணுவ நடவடிக்கைகளுக்கு பதிலடியாக ஈரான் மிக கடுமையான பழிவாங்கலுக்கு தயாராகி வருவதாக ஈரானுடைய அரசு தொலைக்காட்சி செய்தியை வெளியிட்டு வருகிறது. அதனைத் தொடர்ந்து இன்னொரு செய்தி வருகிறது. சிரியாவின் வான்பரப்பை கடந்து செல்லும் அமெரிக்க இஸ்ரேலிய போர் விமானங்கள் ஈரானை நோக்கி செல்வதையும் காணக்கூடியதாக உள்ளது. இவ்வாறு சகோதரர்களே பல்வேறு செய்திகள் தொடர்ந்து வந்த வண்ணமே உள்ளது. எனவே அவ்வப்போது முக்கியமான செய்திகளை நாம் தொகுத்து தருவதற்கு தயாராக இருக்கின்றோம். எனவே சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் முக்கிய தகவலோடு மறுபடியும் சந்திப்போம். இது குளோபல் நூலகத்துடைய குளோபல் டாக் நிகழ்ச்சி.